எங்க இந்த ஏரியால ஒரு வீடை கூட காணும். அங்க ஒரு டூலெட் போட்டுருக்கு, நல்லா தான் இருக்க மாதிரி இருக்கு. போய் பார்ப்போம், மேலே ஏறி பார்ப்போம். இதுதான் ஓனர் போல இருக்கு. தம்பி என்ன வேணுமா? வீடு டூலெட்னு போட்டிருக்கு. ஆமா ஆமா. சிங்கிள் பெட்ரூமா டபுள் பெட்ரூமா? சிங்கிள் பெட்ரூம் தான், பேச்சுலர் தான். பேச்சுலரா? இது வேலைக்கு போறீங்களா இல்ல படிக்கிறீங்களா? காலேஜ் போயிட்டு அப்படியே ஒர்க் போயிட்டு. அப்படியா? என்ன வேலைக்குமா போற? நானு சும்மா பானிபூரி கடை, பானிபூரி போட்டு. பானிபூரி விற்கிறவனா நீ? நானே சொந்தமா வச்சிருக்கேன், ஓனர். ஓனரா? விற்கிற பானிபூரி ஓனர் பெருமை வேற. எவ்வளவுதான் சம்பாதிக்கிற? மாசம் ஒரு 70,000 பக்கம் வந்துடும் பானிபூரி கடையில. பானிபூரி கடையில 70,000 சம்பாதிக்கிறியா? ஆமா. சொந்த ஊர் எங்க பாருக்கு? சொந்த ஊர்லாம் இல்லைங்க, சொந்த வீடு வேணா இருக்கு. அது எங்க இருக்கு? பொள்ளாச்சி பக்கத்துல இருக்கு. பொள்ளாச்சியா? பொள்ளாச்சி கூசும்போது. சரி சரி சரி. டூ வீலர் வச்சிருக்கியா? பைக் இருக்கு. பைக் இருக்கா? பைக்கு? ஆமா. ஓகே ஓகே சரி. வேற ரூல்ஸ் ஏதாச்சும் இருக்கு? வேற உங்க கூட யாராவது படிச்சவங்க வேலை செய்யறவங்க யாராவது கூட வருவாங்களா? இல்ல அப்படிலாம் யாரும் வர மாட்டாங்க. ஆமா. தம்பி சமையல் எப்படிமா? சமையல் அது அப்படியே போன்ல யூடியூப் பார்த்து சமைச்சிக்கும். உனக்கு சமைக்க தெரியுமா? யூடியூபுக்கு சமைக்க தெரியும்னா எனக்கு தெரியும், எந்த பிரச்சனையும் வராது. ஓகே ஓகே. நீ கோயம்புத்தூருக்கு புதுசா? ஆமா புதுசு, இன்னைக்கு தான் வரேன் நானு. அப்படியா? இந்த கோயம்புத்தூர் ரூட் எல்லாமே உனக்கு தெரியுமா? இல்ல அதெல்லாம் எதுவும் தெரியாது, ஊருக்கே புதுசுதான். ரூட் எல்லாம் எப்படி உனக்கு தெரியும்? எப்படி பண்ணிடுவியா? கரெக்டா வந்துருவியா போயிட்டு? அதெல்லாம் ஒன்னும் பிரச்சனை இல்லை, நமக்கு தான் இருக்குல்ல கூகுள் மேப், அதை போட்டு பக்கம் போயிடலாம், ஒன்னும் பிரச்சனை இல்லை. சரி அது விடுங்க, வாடகை எவ்வளோன்னு சொல்லுங்க. வாடகை பில்டிங் ஓனர் தான் தெரியும், நான் கீழே வாடகைக்கு இருக்கேன்.